ஹாய் காய்ஸ், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கான நேர்காணல் தகவல் தான் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுக்குறேன். இதுல என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த பேச்சுக்கான நேர்காணல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க சப்ஸ்கிரிப்டர். அது என்னங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. இது வரைக்கும் நடைபெற்ற நேர்காணல் எப்படி இருந்துச்சு, அந்த நேர்காணல எப்படிதான் கேள்வி கேட்டாங்க, அது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோட்டமா பார்க்கலாம். அடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும், அது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதுலயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல், இது மாதிரி அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். நம்மளுடைய சேனல்ல ஸ்ரீரங்கம் டெம்பிள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பாட்டு வரல. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் நேம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஏன்னா மினிஸ்டர் நேமுங்கும் போது இந்து சமய அறநிலையத்துறையுடைய மினிஸ்டர் யாருன்னு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்கலாம். இருந்தாலும் ஒரு முக்கியமான இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுங்க. லோக்கல் ஃபேமஸ் டெம்பிள் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் கேட்டாங்க. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3 பேரோ 2 பேரும் அட்டன் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களும் இதை தான் சொன்னாங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான டெம்பிள் பிளேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இவங்களுக்கும் கேட்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, இந்த பேட்டர்ன் தான் நிறைய பேருக்கு இன்டர்வியூ நடைபெறுது. அதனால இந்த பேட்டர்னே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அடுத்து இந்த சப்ஸ்கிரிப்டர் பார்த்தீங்கன்னா எம்சிஏ பார்த்தீங்கன்னா படிச்சிருக்காங்க. எம்சிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கும் போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா கேட்டாங்களாம். உங்களுடைய மாவட்டத்தோடைய பிளேஸ், முக்கியமான பிளேஸ், டெம்பிள், அதே மாதிரி நீங்க என்ன படிச்சுக்கிறீங்களோ அந்த படிச்சதுக்கு ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா கேட்கலாம். நீங்க 12th படிச்சுக்கிறீங்களா, 12th ரிலேட்டடா கேட்கலாம். என்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் சரி அதுக்கு ரிலேட்டடா கேட்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ எந்த ஜென்ரேஷன்ல இருக்கோம், டெக்னாலஜி யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கம்ப்யூட்டர் படிச்சதுனால இப்போ நம்ம எந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எதை கேட்டிருக்காங்கன்னா பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா அதை பத்தி கேட்டிருக்காங்க. இந்த நம்மாழ்வார் பார்த்தீங்கன்னா எந்த கடவுள் பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்டர் சொல்லியிருக்காங்க ஆழ்வார் இதில் தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருக்குறள்ல கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ அதில் நீங்க என்ன இதில் நீங்க முக்கியமா என்ன படிக்கிறீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸான கோயில், அடுத்து பிளேஸ், ஃபேமஸான பிளேஸ், அடுத்து ஆழ்வார்கள் பத்தி நீங்க படிச்சீங்க, பெரிய புராணம். அதே மாதிரி நீங்க படிச்சுக்கிறீங்க பாருங்க சப்ஜெக்ட், நீங்க 12th இல்லை டிகிரி படிச்சுக்கிறீங்களா அதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதே மாதிரி ஆழ்வார், நம்மாழ்வார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க. திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது புதுசாக கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரிப்டர் பார்த்தீங்கன்னா திருக்குறள் கேட்கலன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வரல பார்த்துக்குங்க. ஏன்னா திருக்குறள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதிலிருந்து கேட்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா சின்ன வயசுல படிச்சிருப்போம், அப்போ கேட்கும்போது நமக்கு தெரியும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பார்த்தீங்கன்னா மறந்துருக்கும். ஸோ இப்போ கேட்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியாம தான் இருக்கும். கொஞ்சம் எல்லாமே பார்த்துக்குங்க. அடுத்த சப்ஸ்கிரைபர் பாருங்க, நெக்ஸ்ட் பேட்ச் இன்டர்வியூ வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னும் ஷேர் பண்ணால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி வந்துருந்துச்சுன்னா நீங்கள் யாராவது வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இது அது மட்டும் கிடையாதுங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் டெய்லி 200 பேத்துக்கு தொடர்ந்து இன்டர்வியூ போயிட்டே தான் இருக்கு. ஆனால் கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்சிங் போது 1100 என்ன சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் இன்டர்வியூ முடிஞ்சு செகண்ட் பேட்ச் இன்டர்வியூ போயிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்குலாம் கால் லெட்டர் வந்துக்குதான் நீங்க பார்த்தீங்கன்னா செக் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா இந்த நேர்காணல் 7/1/2026 நடைபெறுகிறது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டாங்க. அப்ப 8/9/2 பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 19 இந்த தேதியிலிருந்து நடைபெறுது. ஒரு 5 நாளுங்கும் போது 1000 பேத்துக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்த பேட்சுக்கு தான் நடந்துட்டு இருக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பத்தி தான் பார்க்க போறோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் 2 சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் எலெக்ஷன் முன்னாடியே அறிவிச்சிட்டாங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகமான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு. ஆனா எப்பயுமே எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒரு 15ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு மேல தான் அறிவிப்பாங்க. அப்போ உங்களுக்கு பிப்ரவரி கடைசியிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்களா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டாங்களோ உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரலாம். அப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு தான் நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன ஆகிறது தெரியல. ஸோ வேற ஏதாவது ஸ்ரீரங்கம் கோயில் அப்டேட் இருந்துச்சுன்னா நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நாமளும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது மாதிரி பயனுள்ள தகவல், இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.